உங்க வேத புத்தகத்துல எஸ்தரின் சரித்திர புத்தகத்தை நீங்க திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த முறை நாம 8வது அதிகாரத்தை காரிருளில் உதித்த சூரியன் என்கிற தலைப்புல நாம சிந்தித்து பார்த்தோம். தொடர்ச்சியாக இந்த புத்தகத்தை நாம சிந்தித்து வருகிறதுனால என்ன நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். யூதர்களுக்கு அவர்களுடைய அழிவை பற்றிய செய்தியை அவங்க கேள்விப்படுகிறாங்க. அந்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த அழிவின் நாளை எதிர்நோக்கி தங்களுடைய மரண பயத்தால் அவர்களுடைய வாழ்க்கையே காரிருள் சூழ்ந்திருந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு செய்த ஒரு அற்புதத்தை தான் நாம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்க நினைச்சே பார்க்காத ஒரு அற்புதம் அவங்களுடைய வாழ்க்கையில நிகழ்ந்ததை தான் 8வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். என்ன நடந்தது? இந்த யூதர்களுடைய சத்ருவான ஆமான், அவன் அந்த யூதர்களை அழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டான். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செய்தி அகாஸ்வேரு ராஜாவினுடைய 127 நாடுகளுக்கும் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. இதுக்கு மத்தியில எஸ்தருடைய ஒரு அற்புதமான சாமர்த்தியமான செயல்கள் மூலமாக கர்த்தர் எஸ்தரை அங்க பயன்படுத்துகிறார் தம்முடைய மக்களை பாதுகாப்பதற்கு. ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு ஆமானுக்கும் விருந்து கொடுத்து தன்னுடைய விண்ணப்பம் என்ன, வேண்டுதல் என்னன்னு ராஜா கிட்ட தெரியப்படுத்தி அந்த ஆமான் தூக்கில் தொங்கவிடப்பட்டு கொலை செய்யப்படுவதற்கான செயல்கள் எல்லாம் எஸ்தருடைய சாமர்த்தியமான செயல்களால் நடந்து முடிந்ததை நாம பார்த்தோம். ஆமான் அவன் இறந்துட்டான். ஆனாலும் அவன் பற்ற வைத்த நெருப்பு அது காட்டையே கொளுத்துகிறது போல ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. அந்த தீமையிலிருந்து அந்த இஸ்ரவேலர்கள் காக்கப்பட வேண்டும். அதற்கான செயல்லையும் எஸ்தர் ஈடுபட்டதை நாம பார்த்தோம். கர்த்தர் யூதர்களின் எதிரியாக இருந்த சத்ருவாக இருந்த ஆமானை அழித்ததை போல அவன் அவர்களுக்கு எதிராக ஏற்படுத்தின திட்டத்தையும் எப்படி அழித்தார்ங்கிறத 8வது அதிகாரத்துல நாம சிந்தித்து பார்த்தோம். இத சூசான் அரண்மனையில கர்த்தருடைய பிரதிநிதியாக வைத்திருந்த 2 நபர்களை கொண்டு கர்த்தர் செய்தார். ஒன்னு மொர்தெக்காய், இன்னொன்னு எஸ்தர். இதெல்லாம் தான் 8வது அதிகாரத்துல பார்த்தோம். ஒரு 5 குறிப்புகள்ல பார்த்தோம். ரொம்ப சுருக்கமாக அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திட்டு இன்னைக்குரிய வேத பகுதிக்குள்ள போகலாம். முதலாவது 8வது அதிகாரத்துல நம்ம பார்த்தது என்னன்னா, ஆமான் இறந்த பிறகு மொர்தெக்காய் ஆமான் இருந்த அதே இடத்துக்கு உயர்த்தப்படுகிறார். நெக்ஸ்ட் டு த கிங்னு சொல்லுவாங்க. அரசனுக்கு அடுத்த நிலையில இந்த மொர்தெக்காய் உயர்த்தப்படுகிறத நம்ம பார்த்தோம். 2வது நாம பார்த்தது என்னன்னா, அகாஸ்வேரு ராஜாவினிடத்துல எஸ்தருடைய விண்ணப்பம் என்னன்னு பார்த்தோம். ஆமானுடைய திட்டத்தினுடைய பயங்கரத்தை அகாஸ்வேருவுக்கு சொல்லி அதை மாற்றுவதற்கான செயல்களில் ஈடுபடுகிறத நாம பார்த்தோம். 3வது எஸ்தருடைய விண்ணப்பத்தை கேட்டு அகாஸ்வேரு அவங்களுக்கு பதில் சொன்னதை பார்த்தோம். அகாஸ்வேருவினுடைய பதில் ரொம்ப ஆச்சரியமானது. எப்பவுமே இந்த மனுஷனுடைய செயல்பாடு நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தான் கொடுக்குது. இன்னைக்கும் ஆச்சரியத்தை தான் கொடுக்குது. நம்ம பார்க்க போறோம். எஸ்தர் கேட்ட உடனே அகாஸ்வேரு என்ன சொல்றாருன்னா, 2 பேரையும் பார்த்து, எஸ்தரையும் மொர்தெக்காயையும் பார்த்து, இந்த விஷயத்துல என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதன்படி செய்ய உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன்னு ராஜா சொன்னது ரொம்ப ஆச்சரியம். இதை நம்ம 3வது சிந்தித்து பார்த்தோம். 4வது அரசனுடைய அந்த உத்தரவு எப்படி செயல்படுத்தப்பட்டது. அரசனுடைய பெயரால் நிருபங்கள் எழுதி அனுப்பப்பட்டது. அந்த 12வது மாதம் 13ஆம் தேதியில யூதர்களை எல்லாம் அழிப்பதற்காக ஆமான் போட்ட அந்த திட்ட கடிதத்துக்கு எதிரான ஒரு கடிதம் போகுது. அந்த கடிதத்துல என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னு நம்ம 8வது அதிகாரத்துல சிந்தித்து பார்த்தோம். அந்த கடிதத்துல என்ன எழுதி இருந்ததோ, அதாவது ஆமான் எழுதி அனுப்பின அந்த கடிதத்துல என்ன எழுதி இருந்ததோ அதுக்கு நேர் எதிர்மாறான காரியத்தை மொர்தெக்காயின் மூலமாக எழுதி அனுப்பப்படுகிறது. அரசனுடைய முத்திரையோடு கட்டளையோடு. அதுல என்ன எழுதி அனுப்பப்பட்டிருக்கிறது? யூதர்கள் எல்லாம் ஆதார் மாதமான அந்த 12வது மாதம் 13ஆம் தேதி தயாரா இருக்கணும். எதுக்காக? யூதர்களின் சத்துருவாக இருக்கிற எல்லோரையும், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள், எந்த வேறுபாடில் அவங்க எல்லாரையும் அந்த ஒரு நாள் என்ன செய்யணும்? அழித்து தீர்க்க வேண்டும் என்று கடிதம் எழுதப்பட்டு வேகமாக அனுப்பப்பட்டது. அது ரொம்ப வேகமாக போகிற அஞ்சற்காரர்கள் கையில கொடுத்து அனுப்பப்பட்டதை குறித்து நாம் பார்த்தோம்.
கடைசியாக இந்த செய்தியை கேள்விப்படுகிற யூதர்களுடைய வாழ்க்கையில உதித்த சூரியனை பத்தி பார்த்தேன். ஏன்னா அவங்க எல்லாம் அந்த செய்தி வர்றதுக்கு முன்னாடி மரண பயத்தால அவங்க வாழ்க்கையே இருண்டு போயிருந்தது. கவலையில, கண்ணீர்ல, அழுகையில, புலம்பல்ல அவங்க நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். 3வது மாதம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சில மாதங்கள்ல மொத்தமாக கூண்டோடு நம்மை அழிப்பதற்கான செய்தி வந்திருக்கிறதேன்னு ஒவ்வொரு வீட்லயும் அழுகை இல்லாமல் இல்ல, புலம்பல் இல்லாமல் இல்ல, தவிப்பு இல்லாம இல்ல, அங்கலாய்ப்பு இல்லாம இல்ல. அவங்களுடைய வாழ்க்கையே காரிருள் சூழ்ந்து இருந்தது. அந்த நேரத்துல இந்த 2வது கடிதம் வந்ததை கேள்விப்பட்டு யூதர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டதை குறிச்சு நம்ம பார்த்தோம். தேசமெங்கும் யூதர்கள் ஆனந்தத்தால் திளைத்திருந்ததை இந்த 8வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். இதுதான் நம்ம 8வது அதிகாரம் முழுமையாக பார்த்தோம். இன்னைக்கு அதனை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளை 9வது அதிகாரத்துல நாம பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு சித்தமான இந்த அதிகாரம் முழுமையாகவே இன்றைக்கு பார்க்கலான்னு நான் யோசித்திருக்கிறேன். ஆனா அது கொஞ்சம் சவாலானதும் கூட. ஏன்னா எஸ்தர் புத்தகத்திலேயே ரொம்ப பெரிய அதிகாரம் இதுதான். மொத்தம் 32 வசனங்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கு. பல சம்பவங்கள் இந்த அதிகாரத்துல தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய உதவியோடு இதை நாம சிந்தித்து பார்க்கலாம். யூதர்களின் சத்துருக்களான மக்களை அழிப்பதற்கான நாள் குறிக்கப்பட்டு அதை பற்றிய செய்தி அகாஸ்வேரு ராஜாவினுடைய எல்லா நாடுகளுக்கும் சென்றடைந்த போது என்ன நடந்தது என்பதையே இந்த அதிகாரம் நமக்கு விளக்குகிறது. ரொம்ப சுருக்கமா பார்த்தோம்னா, யாரெல்லாம் தங்களை, அதாவது யூதர்களை அழிக்க தீர்மானித்திருந்தார்களோ அவர்களை அழிப்பதற்கான செய்தி யூதர்களுக்கு சென்று அடைந்த போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை தான் இந்த அதிகாரம் நமக்கு விளக்குது. கர்த்தருடைய மக்கள் அந்த நாள்ல ஏகமாக கூடிக்கொண்டு தங்களுடைய சத்துருக்களான எதிரிகளை மொத்தமாக அழித்த நிகழ்ச்சியத்தான் இந்த 9வது அதிகாரத்துல நாம பார்க்க போகிறோம். அன்னைக்கு வரலாற்றில் நடந்த அந்த சம்பவத்தை நாம இன்னைக்கு சிந்தித்து பார்க்கலாம். இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு, கடவுளின் பகை தீர்க்கும் நியாய தீர்ப்பு. கடவுளின் பகை தீர்க்கும் நியாய தீர்ப்பு. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இந்த இடத்துல இவ்வளோ அழிவையும் கொண்டு வந்தது அந்த யூதர்கள் தானே. யூதர்களுடைய எதிரிகளாக இருந்தவர்களை யூதர்கள் அழித்ததாக தான் சொல்லுகிறீங்க. ஆனா ஏன் இந்த தலைப்பு கொடுத்திருக்கீங்க? கடவுளின் பகை தீர்க்கும் நியாய தீர்ப்பு ஏன் கொடுத்திருக்கீங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னதான் இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு தங்கள் எதிரிகளை அழிப்பதற்கான செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும், அவங்கள பூண்டோடு அழித்திருந்தாலும், இவைகளையெல்லாம் செய்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நம்ம மறந்து விடவே கூடாது. இது கடவுளுடைய பகை தீர்க்கும் நியாய தீர்ப்பு. இதை எப்படி நாம உறுதியா சொல்றோம்? ஏற்கனவே இந்த எஸ்தர் 3வது அதிகாரத்தை நாம படிக்கும் போது, அந்த ஆமானை பத்தி படிக்கும் போது அந்த பேக்ரவுண்ட்ல நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு நான் விவரித்து சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இந்த இடத்துல அது சுருக்கமாக நான் நினைவுபடுத்திட்டு தொடர்ந்து போகலாம். முன்னாடி ஒரு காலத்துல கடவுள் இந்த அமலேக்கியர்களை பத்தி சொன்ன வார்த்தைகளை இந்த காலத்துல அவர் நிறைவு செய்கிறார். அதான் சுருக்கமா சொல்லணும்னா, கடவுள் சொன்ன வார்த்தைகளை இந்த நாள்ல அவர் நிறைவேற்றி முடிக்கிறார் என்பதை தான் இந்த அதிகாரத்துல பாக்குறோம். அப்படி கடவுள் என்ன சொன்னாரு? என்ன ஆகுமோ 23வது யாத்ராகமத்தினுடைய புத்தகம் 17வது அதிகாரம். யாத்ராகமம் 17:8-16 வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்க அதுக்குரிய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. யாத்ராகமம் 17வது அதிகாரம் 8-16 வரைக்கும். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான்.
ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. இங்கதான் நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் அங்க உறுதியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த அமலேக்கியர்களை பூமியில இல்லாமல் நான் அழித்து போடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா அமலேக் அதுக்கான காரணத்தை சொல்லுகிறார். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அப்போ இது ஆண்டவருடைய பகை தீர்க்கும் நியாய தீர்ப்பு. இந்த மக்களுக்கு எதிராக நிற்பது யார்? கர்த்தர். சோ ஆண்டவர் அங்க சொன்னத, மோசே இருந்த அந்த காலத்துல சொன்னத இப்ப எஸ்தருடைய காலத்துல கொண்டு நிறைவேற்றுகிறார். இதுக்கு இடையில சவுலை பயன்படுத்தி அவர்களை அழிப்பதற்கான ஒரு செயலை செய்வார். சவுல் அதை செய்ய தவறி விடுவான். அதையும் நான் அந்த செய்தியில உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அத ஆண்டவர் இந்த காலத்துல செய்கிறார். அவருடைய வார்த்தை என்ன? அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றதுதான் அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை தான் எஸ்தருடைய காலத்துல அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர்னா, அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோன்னு என்னாகுமோ 23:19 நாம வாசிக்கிறோம். அவர் சொன்னதை நிச்சயமாக செய்து முடிக்கிற தேவன். அவர் அதை மறக்கவே மாட்டார், அதுல மனம் மாறவும் மாட்டார். அவர் சொல்லுகிறது எப்பவுமே ரொம்ப உறுதியாக இருக்கும். ஆகவே இந்த எஸ்தர் 9வது அதிகாரத்தில் நாம பார்த்து கொண்டிருக்கிற இந்த யூதர்கள் அவர்களுடைய சத்துருக்களை அழிப்பது என்பது அது கர்த்தருடைய பகை தீர்க்கும் நியாய தீர்ப்பாக வெளிப்பட்டது என்பதை நாம மனசுல வச்சுக்கணும். அதனாலதான் இந்த தலைப்பை நான் கொடுத்திருந்தேன். சரி, இந்த அதிகாரம் முழுவதையும் 5 தலைப்புகளின் கீழாக நாம சிந்திக்க போகிறோம். கடவுளுடைய பகை தீர்க்கும் நியாய தீர்ப்பு. இந்த அமலேக்கியர்களை பூமியில் இராதபடிக்கு அழிப்பதற்காக கர்த்தர் அன்றைக்கு எஸ்தரையும் மொர்தேகாயையும் யூதர்களையும் எப்படி பயன்படுத்தி தன்னுடைய பகை தீர்க்கும் நியாய தீர்ப்பை செய்து முடித்தார் என்பதை தான் இந்த 5 குறிப்புகளின் கீழாக பார்க்க போகிறோம். முதலாவது, யூதர்களை பற்றிய பயமும் அதுக்கான காரணத்தையும் பார்க்க போறோம். முதல் 4 வசனங்கள், எஸ்தர் 9 முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இந்த செய்தியை கேள்விப்பட்ட எல்லா இடங்கள்லயும் இருந்த மக்கள் யூதர்களை பற்றி பயப்பட ஆரம்பித்தாங்க. அதுக்கான காரணமும் இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்க. எஸ்தர் 9வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு, இப்ப நீங்க இங்க வாசிக்க ஆரம்பிக்கும் போதே பாருங்களேன், இது ராஜாவினுடைய பெயரால் கட்டளையிடப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு கடிதம். அதனால இது ராஜ கட்டளையாகவே எல்லா இடங்களுக்கும் போய் கொண்டிருக்கிறது. சோ அப்படி அந்த கட்டளையின்படி செய்கிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே, இந்த தேதியும் அந்த மாதமும் நம்ம காதுல எப்பவுமே ரீங்காரம் மாதிரி ஒலித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா இந்த மாசத்தையும் இந்த தேதியையும் குறித்தவன் யார்? ஆமா, அவன் இல்லை. இப்போ ஆண்டவர் முதல்ல அவனை தான் பழி தீர்த்தார். இதுக்கெல்லாம் ரூட் காசா இருந்தவனை தான் முதல்ல பழி தீர்த்தார் ஆண்டவர். இப்போ அவன் குறிச்ச அதே நாள்ல அங்க பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தையை பாருங்களேன். 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அவனுடைய நம்பிக்கை தான் அது. ஆனா நம்பிக்கை செயல்படல. நம்பி இருந்த அந்த நாள்ல, அந்நாளில் தானே, எவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறாரு பாருங்க. தேதியிலே நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. தலைகீழா போயிடுச்சு சம்பவமே. 2வது வசனம். யூதர்
அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கை போட கூடிக்கொண்டார்கள். அங்க என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த செய்தி அழிவின் செய்தியை கேட்ட எல்லாமே மனசே விட்டுட்டான். இப்போ திடீர்னு ஒரு மனுஷன் நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது சுகவீனப்பட்டு கேன்சர் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டுட்டான்னு வைங்களேன், அந்த மனுஷனுடைய மனசு ஒடிஞ்சிரும் தெரியுமா. டாக்டர் சொல்றாரு 3 மாசம் தாங்க நீங்க இருக்க போறீங்கன்னா, அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்நாளை என்ன ஆரம்பிச்சுட்டான்னா, யாரோடையும் சந்தோஷமா பேச முடியாது, ஒரு நல்ல உணவை சாப்பிட முடியாது, அவனுடைய மனசே ரொம்ப பாரமாயிரும், தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள பார்ப்பான். குடும்பத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் எவ்வளவுதான் அந்த மனுஷனை ஒரு சமாதானமா வச்சுக்க முயற்சி பண்ணாலும் அந்த மனசு ஒரு சமாதானமா இருக்க, சந்தோஷமா இருக்க, எல்லாரோடையும் இருக்கணும்னு தோணும். ஆனா அந்த மனசுல ஐயோ நான் சாக போறேனே, என்னுடைய நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டதே, அந்த உடம்புல அந்த நோயின் காரணமாக வந்த வலியும் வேதனையும் அவன் ரொம்ப கஷ்டப்படுத்த அவன் என்ன செய்ய ஆரம்பிப்பான்னா, அப்படியே ஒரு தனிமையில ஒரு விரக்தி நிலையில இருப்பான். அன்னைக்கு யூதர்கள் அப்படிதான் இருந்தான். அந்த செய்தி வந்த போது, அழிவின் நாள கேள்விப்பட்ட போது அப்படிதான் இருந்தான். ஆனா அந்த 2வது செய்தி வந்துச்சு பாத்தீங்களா, அந்த செய்தியை கேட்ட உடனே ரூமுக்குள்ள இருந்தவன் துள்ளி வெளியே வந்துட்டான். எல்லாரையும் பார்த்து மாமா, மச்சான், அண்ணே, அக்கா, கொழுந்தியா, இப்படி என்னென்ன உறவு இருக்கோ, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா எல்லாம் துள்ளிட்டாரு. அன்னைக்கு அப்படிதான் நடந்திருக்கும். எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்படி ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அவங்க எல்லாம் அன்னைக்கு கூடிக்கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் அவங்கள பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. இந்த ஜனங்கள் அவ்வளவு பவர்ஃபுல்லா எழும்பி வர்றான். ஒருவேளை இந்த அழுகையின் கண்ணீர்ல இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரை கூட ஒருவேளை கிண்டல் பண்ணி இருந்திருக்கலாம். என்னையா உங்களை கொல்றதுக்கு நாள் குறிச்சாச்சாமே, இன்னும் எத்தனை நாள் இருக்கு? டெய்லி காலையில் எந்திரிச்சோடனே கேட்டிருக்கலாம் பக்கத்து ஜன்னல திறந்து, இன்னும் 84 நாள் இருக்கா, இன்னும் எத்தனை நாள் இருக்கு, 3 நாள் தான் இருக்கா, இப்படி கேட்பாங்கல்ல, அது மாதிரி கேட்டிருப்பான். இதுல ரொம்ப பயந்து போய் இருந்திருக்கலாம். இப்ப யூதர்கள்லாம் வெளியே வந்துட்டான். இந்த கேட்ட மக்கள்லாம் உள்ள போய் அடைஞ்சிட்டான். ஏன்னா பயம் வந்துருச்சு. இவங்க தப்பிச்சுட்டானுங்க. இவனுங்க என்ன செய்ய போறானுங்க? அந்த நாள்ல சத்துருக்களை அழிக்க. நீங்க யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி இந்த சூழ்நிலையும் இந்த நாளும் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. யாரெல்லாம் யூதர்களை கிண்டல் பண்ணி அவமானப்படுத்தி அவங்க ஏற்கனவே நொந்து போயிருந்த போது வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சினானோ அவெல்லாம் இன்னைக்கு நடுநடுங்கி போயிட்டான், பயந்து போயிட்டான். அவர்களை பத்தின பயம் அவங்களுடைய இருதயத்துல கவி கொண்டது. அது மட்டும் இல்ல, 3வது வசனம் பாருங்க, இன்னும் அதுக்கு ஃபேவரபிளா என்ன இருக்கு பாருங்க. நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். அந்த சீன ஆண்டவர் எப்படி மாத்துறாரு பாருங்க. எல்லாருடைய சகாயமும் அந்த யூதர்களுக்கு அன்னைக்கு கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் அங்க செயல்பட்டார். மொர்தேகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. ஏன் மொர்தேகாயை பார்த்து அவங்க பயப்படணும்னா, அவன் இப்ப நெக்ஸ்ட் டு த கிங், ராஜ்யத்தினுடைய 2வது நிலையில இருக்கான். அரசன், அதுக்கு கீழே மொர்தேகாய் இருக்கான். அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா உயர்ந்து இருக்கிறான். 4வது வருஷம் அந்த மொர்தேகாய் எவ்வளவு பவர்ஃபுல்லா வளர்ந்துகிட்டே போறான்றத அங்க சொல்லுது பாருங்க. மொர்தேகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தேகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். இந்த வசனம் என்ன சொல்லுது? அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் டு த கிங்கா இந்த மொர்தேகாய் எழும்பி இருக்கிறான்ப்பா. ராஜா அவ்வளவு பவரையும் மொர்தேகாய்க்கு கொடுத்திருக்காரு. தன்னுடைய முத்திரை மோதிரத்தையும் மொர்தேகாய்கிட்ட கொடுத்திருக்காரு. மொர்தேகாய் என்ன நினைச்சாலும் செய்யலாம். அவ்வளவு பவர்ஃபுல் மேனா நெக்ஸ்ட் டு த கிங்கா மொர்தேகாய் இருக்கிறாருன்ற அந்த விஷயம் எல்லாம் நாடுகளுக்கு போயிட்டு இருக்கு. அவனுடைய புகழ் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா அடுத்து பாருங்களேன், இந்த மொர்தேகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான்னா என்ன அர்த்தம்? 5 அடியில் இருந்தவன் 5.5 அடி 6 அடின்னு வளர்ந்துகிட்டு அப்படியே உயரத்திலையும் இடையிலையும் பெருத்துக்கிட்டு இருந்தான் அர்த்தமா? அப்படி இல்ல. அவனுடைய அதிகாரம் எங்கெல்லாம் கேள்விப்படப்படுகிறதோ அங்கெல்லாம் அவனுடைய அதிகாரத்துக்கு கீழ் வர்றாங்க மக்கள். அவனுடைய அதிகாரத்தை ஏற்கிறார்கள், அவனுடைய அதிகாரத்துக்கு கீழ் வருகிறார்கள். அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லான மேனா இருக்கிறாங்கிறத அவங்க புரிந்து கொள்ளுகிறார்கள். அந்த புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில வர்ற பயம்தான் இந்த ஜனங்களுக்கு வந்தது. ஆக யூதர்களை பற்றிய பயமும்
அதுக்கான காரணத்தையும் இந்த வசனங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த நாட்கள்ல அவ்வளவு தீவிரமாக அந்த செயல்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. சரி, இதுல என்ன படிக்கிறோம்? ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம என்ன படிக்கிறோம்ன்றத அப்படியே பார்த்துக்கிட்டே போலாம். இதுல என்ன படிக்கிறோம்? கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் தான் இங்க நம்ம படிக்கிறது. ஏன்னா 1வது வசனம் கடைசியில பாத்தீங்கன்னா, யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அந்த காரியத்தை தலையில மாற்றினவர் யாருன்னா ஆண்டவர் தான். அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். தம்முடைய மக்களுக்கு எதிராக வரும் துன்பங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவர். தம்முடைய மக்களை அவர் பாதுகாப்பார். இப்ப நம்ம பாடணும்ல, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தர் வாக்கு மாறினாரே. அவருடைய கை ஒருபோதும் குறுகி போவதில்லை, அவர் ஒருபோதும் வாக்கு மாறவும் மாட்டார். இப்ப நீங்க வாசிச்ச அந்த 94வது சங்கீதம் ரொம்ப ஆப்ட் சங்கீதம். நீங்க மறுபடியும் வாசிச்சு பாருங்களேன். அதுல எத்தனை இடத்துல கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தை நெகிழ விடாமல் இருப்பார், தம்முடைய ஜனங்களை கைவிடாமல் இருப்பார். இந்த 94வது சங்கீதத்துல நம்ம பாக்குறோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யாருக்கு அந்த வாக்கு? அவருடைய மக்களுக்கு. அப்படி வாக்கு கொடுத்த அந்த கர்த்தர் ஒருபோதும் தான் சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் வாக்கு மாற மாட்டார் என்பதை இதுல நம்ம படிக்கிறோம். இந்த இடத்துல அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த தன்னுடைய மக்களை சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி எப்படி பாதுகாத்திருக்கிறார்ன்றத நீங்க சிந்தித்து பாருங்க. அவர்களை அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த அவர்களுடைய எதிரிகளும் அவர்களை சுற்றி இருந்த அனைவரும் அவர்களை பற்றிய பயத்தால் நிறைந்திருக்கும்படி ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றினார். ராஜ்யத்தின் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அந்த ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டை ஆளுகிறவர்கள், தேசாதிபதிகள், அரசனுடைய கட்டளையை ஏற்று செய்கிறவர்கள், இவங்க எல்லாருமே அன்றைக்கு இந்த யூதர்களுக்கு சார்பாக நிற்கும்படி ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றினார். இதெல்லாமே கர்த்தருடைய வல்லமையான செயல்கள்ன்றத நம்ம ஒருபோதும் மறந்து போய்விடக் கூடாது. இன்னைக்கும் ஆண்டவர் அப்படிதான் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். அவரை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இதை நம்ம நினைவுல வைக்கணும். அவர் எவ்வளவு மகிமையுள்ள தேவன், அவர் எவ்வளவு பராக்கிரமம் உள்ளவர், அவர் காரியங்களை எவ்வளவு எளிதாக மாற்றி விடுகிறவர். மனுஷன் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லை, அவர் ரொம்ப சாதாரணமாக அந்த சூழ்நிலைகளை மாற்றி போடுகிறவங்கிறத இங்க நம்ம படிக்கிறோம். அப்ப நாம எவ்வளவு ஆண்டவருக்கு துதி செலுத்தணும், நன்றி செலுத்தணும், அவருக்கு முன்பாக எவ்வளவு பயத்தோட இருக்கணும்ன்றதை யோசிச்சு பாருங்க. அவர் அவ்வளவு மகிமை உள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தம்முடைய மக்களுக்கு ஒரு அழிவு வருகிறது என்றால் அந்த அழிவை மாற்றுவதற்காக அவர் செயல்படுகிற விதங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமானவை. எங்கேயும் அப்படிதான் ஆச்சரியத்தோடு ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் பெரியவர். நம்முடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்ட விதத்துல அதிசயங்களை செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஆக இந்த முதல் 4 வசனத்துல ஒரு கான்கிரீட் பேஸ நாம பாக்குறோம். அங்க ஆண்டவர் செய்த அந்த செயல்னால அந்த திட்டமே கொலாப்ஸ் ஆகி அது மாற்றப்பட்டு விட்டது. யூதர்கள் ஒடுங்கி நசுங்கி பயந்து அழுதிருந்த அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புளா வளர ஆரம்பிச்சாங்க. மொர்தெக்காயினுடைய கீர்த்தி பரவ ஆரம்பித்தது, அவனுடைய அதிகாரம் எல்லாம் பரவ ஆரம்பித்தது. கர்த்தர் இந்த ஜனங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறத நாம இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். சரி, 2வது குறிப்பு, யூதர்கள் தங்கள் எதிரிகளை அழித்தல். அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க? இந்த கடிதம் எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. அந்த நாள்ல எப்படி யூதர்கள் தங்கள் எதிரிகளை அழித்தார்கள் என்பதை எஸ்தர் 9வது அதிகாரம் 5 to 11 வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. எஸ்தர் 9, 5 to 11 வசனங்கள். அப்படியே யூதர் தங்கள் சத்துருக்களை எல்லாம் பட்டயத்தால் வெட்டி கொன்று நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பகைஞருக்கு செய்தார்கள். அந்த நாளும் வந்தது, குறித்த நேரம் வந்தது. ராஜாவினுடைய கட்டளையின்படி யூதர்கள் தங்கள் சத்துருக்களை அழித்தார்கள். 6வது வசனம், யூதர் சூசான் அரண்மனையிலும் 500 பேரை கொன்று நிர்மூலமாக்கினார்கள். ஆமானுடைய ரிலேட்டிவ்ஸ், அவனுடைய வகையரா எல்லாம் இருந்த எவ்வளவு பேர்? 500 பேர். அன்னைக்கு சூசான் அரண்மனையில நீங்க யோசிச்சு பாருங்க. அங்க அகாஸ்வேரு ராஜா இருக்கான்.
அவன் இருக்கிற அந்த அரண்மனையிலேயே 500 பேரை அன்னைக்கு வெட்டி கொண்டு போட்டிருக்கிறாங்க. அத்தோட 7வது வசனத்துல பாருங்க, அம்மத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் யூதருடைய சத்துருவின் குமாரரான பர்சான் தாத்தா, தல்மோன், அஸ்பாதா, பொராதா, அதலியா, அரிதாத்தா, பர்மஸ்டா, அரிசாய், அரிதாய், வாய்சாதா ஆகிய 10 பேரையும் கொன்று போட்டார்கள். ஒருத்தனை விடல. அன்னைக்கு சூசான் அரண்மனையில் இருந்த ஆமானுடைய 10 குமாரர்களும் கொல்லப்பட்டு போனார்கள். அன்றைய தினம் சூசான் அரண்மனையில் கொன்று போட்டவர்களின் தொகை ராஜ சமூகத்தில் கொண்டு வரப்பட்டது. கொன்னது மட்டும் இல்ல, அரண்மனையில எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள் பட்டியல் முதற்கொண்டு அகாஸ்வேரு ராஜாவினுடைய கைக்கு வந்துருச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நீங்க அகாஸ்வேரு அரசனாக இருந்தால் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க அரண்மனையில 500 பேரை கொன்னு போட்டிருக்காங்க. அந்த செய்தியை கேள்விப்பட்டவொடனே உங்க இருதயம் என்னவா இருக்கும்? எப்படி சிந்திப்பீங்க? உங்களுடைய செயல் எப்படி இருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம ஆள் இருக்கிறார் பாருங்க, அகாஸ்வேரு. நீங்க பாருங்க, நான் தான் சொன்னேன் இல்ல, அவர் ஒரு விந்தையான மனிதர், ஒரு மேட் மேன். அவர் எப்ப எதை செய்வார்னே தெரியாது. அது மாதிரி இங்கேயும் அவர் செஞ்ச செயல்கள் நம்மளை ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. அதாவது அங்க அரண்மனையில என்ன நடந்தது என்பதை பற்றிய தகவல்கள் எல்லாம் ராஜாவுக்கு முறையாக அறிவிக்கப்பட்டது. அது செய்யணும், அதை அவங்க செய்யறாங்க. இந்த செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்டு ஒருவேளை ராஜா அதிர்ந்து போயிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை அகாஸ்வேருவினுடைய அடுத்த செயல் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இதுக்கு பின்னாடி இருந்து இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறவர் ஆண்டவர்ங்கிறத நம்ம தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். அகாஸ்வேருவுக்கு இப்ப அரண்மனையில 500 பேர் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் செய்தி வந்துருச்சு. என்ன செஞ்சார் அகாஸ்வேரு? அதுதான் 3வது காரியமா பாக்குறோம். அகாஸ்வேருவின் ஆச்சரியமான கேள்வி. அவர் எஸ்தரை கூப்பிட்டு விசாரணை செய்யல. ஏம்பா, என்னம்மா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சரி கொள்றீங்க, அரண்மனையில ஒரு 500 பேரை கொல்லணுமாமா, என்னம்மா இப்படி செய்றீங்களேம்மா அப்படின்லாம் அகாஸ்வேரு கேட்கல. நீங்க பாருங்க, அதான் அகாஸ்வேருவினுடைய ஆச்சரியமான கேள்வி. 12-14 வசனங்கள்ல. அப்பொழுது ராஜாத்தி ஆகி எஸ்தரை நோக்கி, யூதர் சூசான் அரண்மனையில் 500 பேரையும் ஆமானின் 10 குமாரரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள். ரொம்ப தெளிவா சொல்றார். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், இவ்வளவு பயங்கரம் செஞ்சிட்டாங்க. ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ? ஆச்சரியத்தோட, இங்கேயே நான் இருக்கிற அரண்மனையிலேயே 500 பேரை கொன்னுட்டாங்க, ஒருத்தன் விடாம கொன்னுட்டான்னா என் நாட்டுல எல்லாம் என்னென்ன செஞ்சிருப்பாங்களோ? எனக்கு அதை பத்தி ரொம்ப கவலையா இருக்குமா, பயமா இருக்கு. ராஜ்யத்துல எதுவும் கலக்கம் வந்துருமோ, ஒரு பெரிய புரட்சி வந்துருமோ, என்னுடைய ராஜ்யம் எங்க கொஞ்சம் அசைஞ்சிருமோன்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா எஸ்தர். அப்படி பேசல. இதெல்லாம் சொல்லிட்டு, இப்போதும் உன் வேண்டுதல் என்ன? மறுபடியும் அதே கேள்வியை கேட்கிறேன் பாருங்கயா. இது எவ்வளவு ஆச்சரியம். இப்போதும் உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாட்டு என்ன? அதன்படி செய்யப்படும் என்றான். கேட்கறது மட்டும் இல்ல, மறுபடியும் ஒரு அஃபர்மேஷன், ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற. நீ என்ன கேட்டாலும் மறுபடியும் செய்ய போற. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. முரட்டுத்தனமான மனிதனாக இருந்த இந்த அகாஸ்வேரு எஸ்தரிடம் கேட்ட கேள்விகள் நமக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. இந்த இடத்துல எஸ்தருக்கு ஒண்ணு நல்லா தெளிவா தெரியுது. கர்த்தர் தனக்கு சாதகமாக இருக்கிறார் என்பதை எஸ்தர் புரிந்து கொள்ளுகிறாள். ஆக எஸ்தர் மனசுல நினைச்சு திட்டமிட்டதை மறுபடியும் ராஜாவிடத்துல கேட்கிறார். ஏன்னா எஸ்தர் கேட்கல இந்த முறை. எஸ்தர் கேட்டதை ராஜா செய்ய சொல்லிட்டாரு. இப்ப ராஜா மறுபடியும் நீங்க யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பயங்கரமான செயல். 500 பேரை கொன்னுட்டாங்க, ஆமானுடைய 10 மகன்களையும் கொன்னுட்டாங்க. இருதயம் எவ்வளவு படபடப்பா இருந்திருக்கும். போதுமா போதும், ரொம்ப பயங்கரமா இருக்கு, நானே ஒரு பயங்கரமான கொலைகாரன், நீங்க இவ்வளவு பயங்கரமான கொலையெல்லாம் செய்றீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நிப்பாட்டுங்கப்பான்னு சொல்லாம இன்னும் உனக்கு என்னமா வேணும்? எஸ்தருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஆண்டவர் அங்கு நமக்கு பக்க பலமாக துணையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 13வது வசனத்தில் பாருங்க. அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தாள். கவனிங்க, ஏற்கனவே எஸ்தருடைய இந்த பேச்செல்லாம் நம்ம கவனிச்சுக்கிட்டே வர்றோம். கேட்ட உடனே இதை செய்யுங்கன்னு சொல்லல. ஒவ்வொரு முறையும் எஸ்தர் வைக்கிற பெட்டிஷன்ல எப்படி வரும்னா, உமக்கு சித்தமாயிருந்தால்.
இது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும்படி இருந்தால், இதை நீங்க சரியா செய்யலான்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால், உங்களுக்கு சித்தமாக இருந்தா, இன்றைய தினத்து கட்டளையின்படியே சூசானில் இருக்கிற யூதர் நாளைய தினமும் செய்யவும், ஆமானின் 10 குமாரரின் உடலையும் தூக்கு மரத்திலே தூக்கி போடவும் உத்தரவாக வேண்டும் என்றால், உண்மையிலேயே ஒரு வேளை கேட்டு கொஞ்சம் சிம்மாசனத்துல அகாஸ்வேரு கொஞ்சம் ஆடி கூட போயிருந்திருக்கலாம். ஒரு நாள்லயே 500 பேரை கொண்டுட்டானுங்க, இந்த 10 பேரை வேற கொண்டுட்டானுங்க. இந்த 10 பேரையும் தூக்கு மரத்துல தூக்கி போடுறதுக்கு பெர்மிஷன் கேக்குதே என்னுடைய ஒய்ஃபு, பட்டத்து ராணி, என்ன செய்யறது அகாஸ்வேரு? ஆனா ஒண்ணும் செய்ய முடியாது. அகாஸ்வேரு என்ன சொல்லிட்டாரு, நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு கட்டளையிடப்படும், அது உனக்கு செய்யப்படும். ராஜா இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு வேற எதுவுமே பேசல. ராஜா சொன்ன வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. இங்கதான் கடவுளுடைய சாவரன் ரூல்னு சொல்றோம்ல, அவருடைய சர்வ ஆளுகை. ஏன்னா எஸ்தருக்கு நல்லா தெரியும், அந்த சூசான் அரண்மனையில இந்த 500 பேரை தவிர இன்னும் ஜனங்களும் இருக்கிறார்கள். ஒரு ஜனத்தை கூட விடக்கூடாது, அதுதான் நோக்கம். இது ஒரு பிளட்டி மேரி மாதிரி எஸ்தரை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வரலாற்றுல சிலர் அப்படிதான் எஸ்தரை ஒரு அரக்கியாக, ரத்த வெறி பிடிச்ச ஒரு ராணியாக அவங்க பதிவு செய்யறாங்க. நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எஸ்தர் இங்க கர்த்தருடைய பிரதிநிதியாக நின்று கர்த்தருடைய திட்டத்தை அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆக்சுவலா இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா சவுலுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. சவுல் அதை செய்யாம போக அது இத்தனை காலமாக தொடர்ந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் எஸ்தரை கொண்டு அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் நான் செய்தியினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், இது கர்த்தருடைய பகை தீர்க்கும் நியாய தீர்ப்பு எஸ்தரை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஜனத்துல ஒருத்தன் கூட உயிரோட இருக்கக்கூடாது. இது எஸ்தரை நம்ம வில்லியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் குவைட் காமன் சொல்லுவோம்ல. பழைய ராஜாங்கத்துல எல்லாம் ஒரு இனத்தை அழிக்கணும்னா ஒருத்தனை கூட விட மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தனை விட்டா அவன் மூலமாக பகை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், மறுபடியும் வரும். மொத்தமாக அழிக்கிறது தான் அது சரியாக வரும்னு இங்க எஸ்தர் இந்த விண்ணப்பத்தை வைக்க. ராஜா எஸ்தரின் அனைத்து வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்கிறத நாம இங்க பாக்குறோம். 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுத்தான். அமேசிங், ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் அகாஸ்வேருவினுடைய செயல்பாடு. உத்தரவே கொடுக்கிறான், நீ செஞ்சுக்கோ, ஓகே, பெர்மிஷன் கிராண்டட். நெக்ஸ்ட் டேயும் 13ஆம் தேதி ஆதார் மாதம் 12வது மாதம் 13ஆம் தேதி 500 பேரை வெட்டியாச்சு, ஆமானுடைய 10 பிள்ளைங்களை வெட்டியாச்சு. அடுத்த நாளுக்கு பெர்மிஷன் கேட்கிறான். இதே மாதிரி இந்த 10 பிள்ளைங்களையும் தூக்குல போடணும், எல்லாரும் அதை பார்க்கணும், ஆமானுடைய இனமே அழிக்கப்பட்டதை பார்க்கணும். இனி ஒருத்தனும் யூதனுக்கு எதிராக பேசக்கூடாது, யூதனுக்கு எதிராக சிந்திக்க கூடாது, யூதனுக்கு எதிராக நிக்க கூடாது. கர்த்தருடைய பகை தீர்க்கும் நியாய தீர்ப்பு எவ்வளவு பயங்கரமாக இருக்கும்ன்றத இதை பாக்குறவங்களாம் தெரிஞ்சுக்கணும்னு நெக்ஸ்ட் டேயும் அதை செய்யறதுக்கான அந்த செயல்களை ஈடுபடுகிறத இங்க பார்க்கிறோம். ஏன்னா அந்த 14வது வசனத்துல பார்த்தோம்னா, அதற்கு சூசானிலே கட்டளை பிறந்தது. அரசனுடைய உத்தரவு சூசான்ல கட்டளை பிறந்துருச்சு. நெக்ஸ்ட் டே 14வது தேதியிலையும் கொலை செய்யலான்னு வந்துருச்சு. ஆமானுடைய 10 குமாரனுடைய உடலையும் தூக்கி போட்டார்கள். அந்த தூக்குல தொங்குற அந்த பிள்ளைங்களுடைய அந்த பாடி எல்லாம் பார்க்கும்போது அங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பயம் வந்ததை இங்க நாம பாக்கிறோம். எங்கேயோ ஒரு விஷயத்த நாம படிக்கிறோங்க. என்ன படிக்கிறோம்? அகாஸ்வேரு சுப்ரீம் பவர்ல உட்கார்ந்து இருந்த போதிலும் அகாஸ்வேருவினுடைய ஆளுகைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆளுகை கொண்டிருக்கிறவர் நம்முடைய தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அதிகாரங்களுக்கெல்லாம் மேலான அதிகாரத்தை கொண்டிருக்கிறவர் ஆண்டவர். இந்த அதிகாரத்தை அகாஸ்வேருவுக்கு கொடுத்தவரும் அவர் தான். அவர் கொடுக்காம அதிகாரம் இல்ல, அதிகாரிகளை ஏற்படுத்துகிறவர் அவர் தான். அதனால வாழ்க்கையில ஒருவேளை உங்களுடைய மேல் அதிகாரிகளா இந்த மாதிரி ஆமான் மாதிரி இருந்து ஏதாவது பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு, உங்களுக்கு சில நேரங்கள்ல நம்ம வாழ்ற இடத்துல அல்லது நம்ம பணி செய்யற இடத்துல நம்மள ஒரு கிறிஸ்தவனா கூட இருக்க விடாம எவ்வளவோ தொந்தரவு கொடுக்கக்கூடிய மனிதர்கள்லாம் இருப்பாங்க. வேலை செய்யற இடத்துல இப்படி எல்லாம் நீ நேர்மையாலாம் வேலை செய்ய முடியாது, உண்மையை பேச முடியாது, இங்க நீ பொய் சொல்லிதான் ஆகணும், இங்க நீ தப்பு கணக்கு எழுதிதான் ஆகணும், இதெல்லாம் நீ இப்படி மாத்தி தான் செஞ்சு ஆகணும், ரொம்ப பெர்ஃபெக்டாலாம் இருக்க முடியாது, நீ இப்படி செய்யலன்னா நான் உன் மேல ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லி எப்படியோ பயமுறுத்தி செய்யக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் கூட இருக்கலாம்.
நீங்க தயவு செய்து பயப்படாதீங்க. ஆண்டவர் பெரியவர். இந்த அதிகாரங்களுக்கெல்லாம் மேலான அதிகாரத்தை கொண்டிருக்கிறவர் அவர். அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா ராஜாக்களுடைய இருதயங்களை அவர் என்ன மாதிரி திருப்புகிறவரா? நீர்க்கால்களை போல திருப்புகிற தேவன். அவருடைய விருப்பத்தின்படி செய்ய வைக்கிறவர். இல்லாட்டி நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த முரட்டு மனுஷங்க, மேட்மேன் சொல்றாங்க, இந்த முரட்டு மனுஷன் எப்படி எஸ்தருடைய வார்த்தைகள்லாம் கேட்டு சரிமா சரிமா நீ சொல்றதெல்லாம் செய்யுமான்னு சொல்லி எப்படி செய்ய முடியும்? வரமாட்டேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக வசிய கண்ணுமைக்கிற நேரத்துல அரசி பதவியிலிருந்து தூக்கி போட்ட ஒரு மனுஷன் இங்க எஸ்தர் சொல்லுகிறதெல்லாம் கேட்டு செய்கிறான் என்றால் இதுல கர்த்தருடைய சர்வ ஆளுகையை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆளுகை தான் நித்திய ஆளுகை. சங்கீதம் 93 போன வாரம் வாசிச்சோம். அவருடைய ஆளுகை எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. பாருங்க, இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம ஆராதிக்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நம்மளை சேதப்படுத்தாது, நம்மளை பயமுறுத்தாது. ஒரு பெரிய சிங்கம் மாதிரி வரும், ரொம்ப வாழ்க்கை அமைதல் இல்லாத கொந்தளிக்கிற கடல் போல வரும், நம்மளை அலைக்கழிக்கும், என்னென்னமோலாம் செய்யும். இருந்தாலும் இந்த நம்பிக்கை உங்க இருதயத்துல உறுதியாக இருந்தா கடவுள் ஆளுகிறவர். அவருடைய ஆளுகை சர்வ ஆளுகை, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடுகிறவர். உங்களை யாராவது மிரட்டுறாங்களா? உங்களை யாராவது பயமுறுத்துறாங்களா? உன்னைய ஒண்ணு இல்லாம செஞ்சிருவேன்னு சொல்லுகிறாங்களா? அப்படித்தானே அந்த யூதர்களை சொன்னா, உன்னைய ஒண்ணு இல்லாம செஞ்சிருவேன். எவ்வளவு பேர் நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க? சொன்னதுல எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. பதிலுக்கு நீங்க போய் அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னைய ஒண்ணு இல்லாம நான் பண்ணிடுவேண்டா. நான் வச்சிருக்கிற ஆள் யார் தெரியுமா? நீ ஒருவேளை அந்த அதிகாரி இந்த அதிகாரியா வச்சிருக்கலாம், நான் வச்சிருக்கிறது பவர்ஃபுல் மேன் அப்படின்னு போய் அவங்ககிட்ட சண்டை போடணுமா நம்ம? அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அமைதியா விட்டுட்டு வாங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார். அவர் சர்வ ஆளுகை உள்ள தேவன். ஆனா சில நேரங்கள்ல உன்னை புரிஞ்சுக்கணும், அப்படிப்பட்ட மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கும் காரணங்கள் இருக்கும். காரணம் இல்லாமலாம் ஆண்டவர் அப்படி அனுமதிக்க மாட்டார். ஏன்னா சில நேரங்கள்ல நமக்கு கொழுப்பு ஏறி போயிடும். கொழுப்பு ஏறி போய் ஆண்டவரை மறந்து நமக்கு என்னமோ நம்ம தான் பெரிய ஆட்கள் மாதிரி நினைச்சுக்கிட்டு, நான் அதையும் செஞ்சிருவேன் இதையும் செஞ்சிருவேன், யாரும் என்னை ஒண்ணு அசைக்க முடியாது, நான் எல்லாத்தையும் பார்த்துருவேன், எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், அப்படிலாம் ரொம்ப அப்படி அந்த ஒரு மமதைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா? அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் இந்த மாதிரி ஆட்களை இந்த சூழ்நிலைகளை கொண்டு வருவார். அப்ப இந்த மமதெல்லாம் கரைஞ்சு போகும், இந்த பெருமெல்லாம் உடைஞ்சு போகும். அப்போ ஆண்டவர்கிட்ட உட்காரு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைங்க ஏதாவது தவறு செஞ்சா மண்டையில ஒரு கொட்டு கொட்டி தெரியுதா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஆண்டவர் ஒரு கொட்டு வச்சு திருப்புவார். நம்ம பார்ப்போம், அடுத்த வாரம் பார்ப்போம் ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் யூதர்களுடைய வாழ்க்கையில அனுமதித்தார்ன்றதையும் பார்க்க தான் போறோம். அப்ப ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு தான் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஆளுகிறார். அவருடைய ஆளுகை நித்திய ஆளுகன்றத இங்க படிக்கிறோம். அகாஸ்வேரு ராஜா எஸ்தருடைய அத்தனை வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்கிறான், உத்தரவையும் பிறப்பிக்கிறான். எல்லாம் பார்க்கணும். நீ நாலாவது குறிப்பு எஸ்தர் 9வது அதிகாரம் 15 - 19 வரை உள்ள வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, அன்றைக்கு ஆதார் மாதம் 13ஆம் தேதி அகாஸ்வேருவினுடைய ராஜ்யத்தின் கீழ் இருக்கிற நாடுகள் எல்லாம் யூதர்களுடைய சத்துருக்கள் அழிக்கப்பட்டார்கள். அந்த நாளை நினைவு கூறுகிற ஒரு பண்டிகையாக அவங்க கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. எப்பவுமே இதுவும் ஒரு வழக்கமா இருக்குல்ல, யாராவது ஒரு அரக்கன் அழிந்து போனால் அந்த நாளை ஒரு பண்டிகையா கொண்டாடுகிறது வழக்கமாக நாம் பார்க்கிறோம். அப்படிதான் அவங்க ஒரு பண்டிகையா அதை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. பண்டிகையின் நாளாக அதை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு வருஷமும் ஆதார் மாதமாகிய 12வது மாதம் 13ஆம் தேதி யூதர்களின் நினைவு கூறுதலான பண்டிகையின் நாள். அதை பத்தி தான் இந்த 15 - 19 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். சூசானில் இருக்கிற யூதர் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியிலும் கூடி சேர்ந்து சூசானிலே 300 பேரை கொன்று போட்டார்கள். இப்ப அரசன் சூசான்ல அடுத்த நாளும் கொலை செய்வதற்கான அழிப்பதற்கான கட்டளையை கொடுத்துட்டான். ஆகவே அவங்க மறுபடியும் அடுத்த நாள்ல 14வது நாள்லயும் அப்படி அவர்கள் அழிக்கிறார்கள். எவ்வளவு பேரை 2வது நாள் அழிச்சிருக்காங்கப்பா சூசான்ல? 300 பேரை. ஆக மொத்தம் அந்த சூசான்ல மட்டும் அழிக்கப்பட்டவர்களுடைய தொகை எவ்வளவு?
800 பேர், முதல் நாள்ல 500, இப்ப 800 பேர் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்க ஒரு வார்த்தையை கவனிக்கணும். இந்த 15வது வசனத்துல, ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை. அதுக்கான விளக்கத்தை பின்னாடி சொல்றேன். அவர்கள் அழிக்க மட்டுமே செய்தார்கள். 16வது வசனத்தில், ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞர்களுக்கு விலகி இளைப்பாறுதல் அடையவும் ஒருமித்து சேர்ந்து தங்கள் விரோதிகளில் 75,000 பேரை கொன்று போட்டார்கள். பாத்தீங்களா? அப்போ இந்த ராஜ்யத்துல இந்த செய்தி போய் சேர்ந்து யூதர்கள் எல்லாம் மொத்தமா எத்தனை பேரை கொலை செய்திருக்கிறாங்க, அழித்திருக்கிறாங்க? 75,000 பேரை கொலை பண்ணிருக்காங்க, நீ கொண்டு போட்டிருக்காங்க. ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. 2வது முறை இந்த வார்த்தை பிரயோகம் வருது, கவனிக்க. 17வது வசனம், ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியிலே இப்படி செய்து 14ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். இந்த 13ஆம் தேதிய யார் பண்டிகை நாள் ஆக்கினாங்கன்னா, சூசான் அரண்மனைக்கு வெளியில் இருக்கிற நாடுகள்ல இருக்கிற அத்தனை யூதர்களும் அதை பண்டிகை நாள் ஆக்கினாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு அந்த 13வது நாள் தான் ஒரு பண்டிகையின் நாள். ஏன்னா கர்த்தர் அன்றைக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய விடுதலையை செய்திருக்கிறார். ஆகவே அதை ஒரு பண்டிகை நாளாக்கினார்கள். 18வது வசனத்துல, சூசானில் உள்ள யூதரோவென்றால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி 15ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். வெளியில இருக்கிறவனுக்கு எல்லாம் ஒரு நாள், சூசான்ல இருக்கிறவனுக்கு 2 நாள், 13ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் கொன்று போட்டு 15ஆம் தேதியை அவங்க பண்டிகை நாளாக்கினார்கள் பார்க்கிறோம். 19வது வருஷம் மறுபடியும் அதை விளக்கப்படுத்துகிறது. ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியை சந்தோஷமும் விருந்துண்ணுகிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளும் ஆக்கினார்கள். சரிங்களா? அப்ப அந்த நாள்ல வெளியில இருக்கிறவங்க எல்லாம் அந்த 14th டேல 14வது நாள்ல அதை ஒரு பண்டிகையாக கொண்டாட ஆரம்பிச்சது மட்டும் இல்ல, தங்களுடைய சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிற விதத்துல உணவுகள் இதெல்லாம் கூட அவங்க பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். இதுல நான் ஏற்கனவே ஒன்னு சொன்னேனே, ஒரு வார்த்தை பிரயோகம், ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை பிரயோகம். 3 முறை இந்த வார்த்தை பிரயோகம் வந்திருக்கிறத நீங்க கவனிக்கலாம். இதுல என்ன கவனிக்கணும்? ஏன் கொள்ளையிட அவர்கள் கைய நீட்டலங்கிறத பரிசுத்த ஆவியானவர் 3 முறை அதை பயன்படுத்தி இருக்கிறார். நீங்க கவனிக்கணும். இந்த 3 முறை எங்க வருது? 13ஆம் தேதி சூசான்லயும் வெளியிலையும், சூசான்ல கொலை செஞ்சு கொள்ளையிடல, வெளியில கொலை செஞ்சு அவங்க கொள்ளையிடல, 14ஆம் தேதியும் கொலை செஞ்சு கொள்ளையிடல. உங்களுக்கு புரியுதா? அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற விதமாக இவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க வரலாற்று தெரிந்திருந்த, ஏற்கனவே தங்களுடைய முன்னோரான இந்த சவுல் அவன் செய்த தப்பு பாவம், கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்னன்றது இவங்களுக்கு தெரியும். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத அங்கிருந்து ஒரு லெசனா கற்றுருக்காங்க, ஒரு பாடமா கற்றுருக்காங்க. ஆகவே ஆண்டவர் சொன்னதை மட்டும் அங்க செய்யறாங்களே தவிர அதை தாண்டி அவங்க செய்யல. அதுல கவனிக்கிறது என்னது? சவுல் செய்த தவற்றையும் அதனால் உண்டான விளைவுகளையும் இவங்க நன்கு அறிந்திருந்ததால் அந்த தவற்றை மறுபடியும் செய்யாமல் உறுதியோடு இருப்பதை நாம இங்க கவனிக்கிறோம். சவுல் அப்படி என்ன செய்தான்? ஆண்டவர் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசி பாருங்க. சவுல்கிட்ட சொல்லும் போது, நீ அந்த ஆகாகை கொலை செய்யணும். ஆகாகு தான் அமலேக்கியரின் அரசன். அந்த அமலேக்கியர்கள் ஒருத்தர் கூட விட்டுறக்கூடாது. குழந்தைங்கள்ல இருந்து முதியோர்கள் வரைக்கும் எல்லாரையும் கொலை செய்யணும். ஆடு மாடு அவனுக்கு உண்டான அத்தனை மிருக ஜீவன்களையும் என்ன செய்யணும்? கொலை செய்யணும். ஒருவேளை அந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் இருந்தா அதெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு சேரணும். அது கர்த்தருக்குரியது. மற்றபடி எல்லாத்தையும் அழிச்சிடணும்னு சொல்லுவான். ஆனா சவுல் என்ன செய்வான் தெரியுமா? போய் கொஞ்ச பேரை அழிச்சு போட்டு ஆகாக உயிரோட பிடிச்சிட்டு வருவான். நிறைய ஆடு மாடுகள் கொளுத்ததெல்லாம் கொண்டு வந்துருவான். ஆண்டவர் சாமுவேலோட பேசி மறுபடியும் போய் நீ சவுலை பார்த்து என்னன்னு விசாரிச்சுட்டு வான்னு அனுப்புவார். நீங்க சவுலுடைய வார்த்தையை கவனிச்சு பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 15ல கர்த்தர் சொன்னபடியே செய்து முடித்தேன்னு சொல்லுவான். அப்ப சாமுவேல் கேட்பாரு,
அப்ப என் காதுகள்ல கேட்கிற அந்த மிருக ஜீவன்களுடைய சத்தம் என்னது? உடனே சவுல், ஆமா அது நான் ஆண்டவர் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன், இருந்தாலும் கொழுமையானதெல்லாம் பிடிச்சிட்டு பலியிடுவதற்காக கொண்டு வந்தேன். யார் மேல பழிய போடுவான்னா மக்கள் மேல பழிய போடுவான். அப்போ சாமுவேல் என்ன சொல்லுவார் தெரியுமா? 22வது வசனத்துல 1 சாமுவேல் 15, 22, 23 பார்த்தோம்னா, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நீ கொஞ்சம் கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர் சொன்ன விதத்துல கீழ்ப்படிந்து செய்யாம நான் பலி செலுத்த போறேன்னு சொன்னா அந்த பலியை ஆண்டவர் ஏத்துக்குவார்னு நினைக்கிறியா? நிறைய நேரங்கள்ல நாம இப்படிதான் நினைக்கிறது உண்டு. இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குமே, இது ஒரு நல்ல பெட்டர் வேயா இருக்குமே, ஆண்டவர் இதை ஏத்துக்குவார்னு நம்மளா நினைச்சுக்கிறது. ஆனா ஆண்டவர் ஒன்னு சொல்லி இருப்பார், இததான் செய்யணும் சொல்லி இருப்பார். அந்த சவுல் அதான் தவறு செய்யும். 23வது வசனத்துல சாமுவேல் மறுபடியும் அழுத்தமா சொல்றாரு பாருங்க, ரெண்டகம் பண்ணுதல். ரெண்டகம் பண்ணுதல்னா என்ன? ஆண்டவர் ஒன்ன சொல்லி இருக்க, நீ ஒன்ன செய்யறது. ஆண்டவர் சொன்னதை உன் இருதயத்துல வச்சு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அதை அப்படியே செய்கிறது தான் சரியானது. ஆனா நீ என்ன நினைக்கிற? அவர் சொன்னதை நல்லா காதுல கேட்டு இருதயத்துல வச்சுக்கிட்டு, ஆனா இதை விட இதை செஞ்சா இன்னும் பெஸ்டா இருக்குல்ல, ஆண்டவர் ஏத்துக்குவார்ல, காயினுடைய வழி அது. அப்படிதான் இன்னைக்கு சவுல் செஞ்சான். அதான் ரெண்டகம் பண்ணுதல். அந்த ரெண்டகம் பண்ணுதல் என்பது பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. கர்த்தருடைய பார்வையில் அது அவ்வளோ அருவருப்பானது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி சாமுவேல் சொல்வாரு, எங்கேயோ சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருந்த உன்னைய சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக உயர்த்தி வச்ச அந்த கடவுளை நீ மறந்துட்டேல்ல. இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப காதுல நம்ம கேட்கணுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையை கேட்கறவங்க நம்ம ரொம்ப கவனமா கேட்கணும். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க இருக்கிற வாழ்க்கை நிலை எப்படிப்பட்டது. கடவுள் உங்களை எவ்வளவு அருமையாக உயர்த்தி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளையும் திரும்பி திரும்பி நாம பார்த்தோம்னா, இன்னைக்கு நாம இருக்கிற இந்த சமாதானத்துக்கும் அற்புதமாக இந்த உலகத்துல நம்ம வச்சிருக்கிறதுக்கும் கடவுள் அவ்வளவு அருமையா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏ சவுலே, உன்னை அரசனாக நியமித்த ஆண்டவருக்கு நீ எவ்வளவு நன்றி உள்ளவனா இருக்கணும். ஆனா நீ என்ன செஞ்சிட்ட? ரெண்டகம் பண்ணி எதிர்த்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம நீ செய்ததுனால கடவுள் என்ன செய்கிறார்? உன்னை அரசன் பதவியிலிருந்து தள்ளிவிடும். சவுளுடைய முடிவு தெரியுமா உங்களுக்கு? போய் வாசிச்சு பாருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாள் அது எவ்வளவு பயங்கரமான முடிவு. பயங்கரமான முடிவு. முதல் ராஜா, சமஸ்த இஸ்ரவேலின் முதல் ராஜா, அழகுன்னா அழகு, அவ்வளோ அழகு, வலிமைன்னா வலிமை, அப்படி வலிமை, பலசாலி. கர்த்தருக்கு எதிர்த்து நின்று, அந்த எதிர்த்து நிக்கிறதுனா என்னங்க? ஐயோ நான் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவேங்க, நான் ரொம்ப பயபக்தியா நடந்துக்குவேங்க. இதெல்லாம் பாசாங்க, நடிப்பு. உங்க இருதயத்துல கடவுளுடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படுகிறீங்கன்றதான் முக்கியம். சவுல் அன்னைக்கு அப்படிப்பட்ட பாவத்தை செய்து விட்டான். என்ன படிக்கிறோம்? 2 காரியங்கள் அங்க படிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை செய்வதே உத்தமம்னு படிக்கிறோம். சவுல் செய்த பாவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட இந்த ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் அதை செய்யாமல் கடைபிடித்து கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை இங்க பாருங்க. அவன் கொன்று போடுகிறான், ஆனா உடைமைகளை அவன் தொடவே இல்லை. அவன் கொள்ளையிடல, பாடத்தை கத்துக்கிட்டான், அந்த வாழ்க்கையில அவன் பயன்படுத்துகிறான். எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போதே ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய தயவும் கிருபையும் நமக்கு கிடைக்கும். நீங்க கீழ்ப்படுகிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சாயங்காலம் கேட்டு பாருங்க பிரசங்கத்தை. அதெல்லாம் சொல்லி கடவுளுடைய கணக்கிலே அதெல்லாம் வராது. காத்துல எழுதின எழுத்து போலதான் இருக்கும், காத்துல இருக்கிற புகை போலதான் இருக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது உத்தமம். 2வது இங்க என்ன படிக்கிறோம் தெரியுமா? அழுகையை களிப்பாக சந்தோஷமாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர்.
மரண நாள் குறிக்கப்பட்டு அழிவின் விளிம்பில் துக்கித்து அங்கலாய்த்து அழுது புலம்பிக் கொண்டிருந்த மக்களுக்கு கண்ணீரை ஒரு களிப்பாக, சந்தோஷமாக, அதை ஒரு பண்டிகையாக கொண்டாடக்கூடிய நாளாக ஆண்டவர் மாற்றிவிட்டார். நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் இந்த ஜனங்கள் நினைச்சு பார்த்திருப்பாங்களா? அந்த நாள்ல நியாயப்படி அவன் இறந்து போயிருக்கணும், அவனை கல்லறையில அடக்கம் பண்ணிருப்பாங்க. அடக்கம் யார் பண்ண போறா? மொத்தமா அவ்வளவுதான், அந்த இனமே அழிஞ்சு போயிருக்கான். அன்னைக்கு சும்மா நானா யோசிச்சு பார்த்தேன், வாயில வாய்க்கரிசி போட வேண்டிய நாள்ல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு இருக்கிறான். ரெண்டுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அவனுடைய அழிவின் நாளா இருந்திருக்கும், ஆனா ஆண்டவர் அந்த அழுகையின் நாளை மாற்றி ஒரு சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாளாக அதை மாற்றி விட்டார். நான் இதை வாசிக்கும் போது எனக்கு நினைச்ச ஒரு சங்கீதம் தாவீது 23வது சங்கீதத்துல பாடியிருப்பார். நம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எவ்வளவு அருமை பாருங்களேன், எவ்வளவு அருமை பாருங்க. இந்த 34வது சங்கீதத்துல நாம இப்ப வாசிக்க கேட்டோம்ல, அது மாதிரி தான். அவ்வளவு துன்பத்துக்கு மத்தியில் இதுதாங்க விசுவாசம். இதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதுக்குத்தான் வார்த்தையை விலக்கி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட விசுவாசத்தோட கர்த்தரை பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அரச கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய சத்துருக்களை அழித்து போட்டார்கள். கொள்ளையிடவோ தங்கள் கைகளை நீட்டவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே சிறந்தது. அழுகைய கண்ணீரை சந்தோஷமாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர்னு படிக்கிறோம். இனி கடைசியாக 5வது 20-32 வரை உள்ள வசனங்கள். அதுல இன்னைக்கு வரைக்கும் இந்த யூதர்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிற பூரிம் என்கிற ஒரு பண்டிகையை பத்தின கட்டளையை பத்தி நாம பார்க்கிறோம். மொர்தெக்காயும் எஸ்தரும் இருவருமாக சேர்ந்து ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த அந்த விடுதலையை நினைவு கூர்ந்து, நினைவு கூறுதலின் பண்டிகையாக பூரிம் என்கிற பண்டிகையை கொண்டாடணும்னு யூதர்களுக்கு கட்டளையிட்டு கடிதங்களாக எழுதி அனுப்பி அந்த நாளை உறுதிப்படுத்துகிறத தான் இங்க பாக்குறோம். அந்த பண்டிகையின் பேர் பூரிம். ஏன் அது பூரிம்னு வருகிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பண்டிகைக்கு ஏன் பூரிம்னு வச்சாங்கன்னு தெரியுமா? வசனங்களை வாசிப்போம், அப்ப தெரியும். 20வது வசனத்துல இருந்து, மொர்தெக்காய் இந்த வர்த்தமானங்களை எழுதி, அதாவது நடந்ததெல்லாம் எழுதி, விளக்கமாக எழுதி, சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி, கடிதங்களை எழுதி அனுப்புறான். வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும், அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து, அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும், ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும், எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். இததான் அவன் எழுதி அனுப்புறான். அந்த 2 நாள பண்டிகை நாளா கொண்டாடணும். நீங்க உங்களோட இருக்கிறவங்களுக்கு உணவு, இனிப்பு இதெல்லாம் நீங்க பரிமாறணும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இது அத்தோட நின்று விடுகிறது இல்ல. இந்த செய்தியை வரலாறு தூரம் அவன் கேள்வி பண்ணும். யூதன் முதல்ல நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அத ஒரு ஸ்வீட்டை கொடுத்து அனுப்பும்போது, என்னப்பா ஸ்வீட், யாராவது உங்களுக்கு ஸ்வீட் கொடுத்தாங்கன்னா, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், வாங்கி சாப்பிட்டு அமைதியா போயிருவோமா? என்ன திடீர்னு ஸ்வீட் கொடுக்குறீங்க, என்ன காரணம்? அப்ப இது சந்ததி சந்ததியா கர்த்தர் செய்த இந்த செயல் பரவிக்கொண்டே இருக்கும். வரிசைகளை அனுப்புறதுன்னா ஃபுட்டு, ஸ்வீட்ஸ், ஞாபகார்த்தமான பொருள்கள் இதெல்லாம் கொடுக்கவும் அதை திட்டம் பண்ணினான்னு பாக்குறோம். 23வது வசனத்துல, அப்பொழுது யூதர் தாங்கள் செய்ய தொடங்கினதின் படியே, இவன் மொர்தெக்காய் எழுதி அனுப்புறதுக்கு முன்னாடியே அவன் பண்டிகை நாளா கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்களா? இப்ப இது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செயலா போனதுனால செய்ய தொடங்கினதின் படியும், மொர்தெக்காய் தங்களுக்கு எழுதினதின் படியும் செய்ய சம்மதித்தார்கள். அம்மத்தாவின் குமாரனாகிய ஆமான் என மறுபடியும் ஆண்டவர் இங்க நினைவுபடுத்துகிறார். ஆகாகியன் யூதருக்கெல்லாம் சத்ருவாயிருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் எண்ணப்பட்ட சீட்டை போடுவித்தான்.
அதை ஏற்கனவே நம்ம பார்க்கிறோம், 3வது அதிகாரத்துல பார்க்கலாம். சீட்டு போட்டுதான் அந்த மாதத்தை அந்த நாளை குறிப்பான். அந்த சீட்டுக்கு பேரு பூர். இங்க அதை மறுபடியும் நினைவு கூர்ந்து பூர் என்னப்பட்ட சீட்டை போடுவித்தான். 25வது வசனத்துல, ஆனாலும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். ஆகையினால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரீம் எண்ணப்பட்டது. அவன் அந்த நிருபத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தைகளின் நிமித்தமும் தாங்களே இந்த விஷயத்தில் அனுபவித்தவைகளின் நிமித்தம் தங்களுக்கு நேரிட்டவைகளின் நிமித்தமும் யூதர் அதை திட்டப்படுத்தி அந்த 2 நாட்களை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவைகளை வருஷந்தோறும் அவைகளின் சரியான காலத்திலே ஆசரியாமல் இருப்பதில்லை என்பதையும், இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும், இந்த பூரீம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதர்களுக்குள்ளே தவறி போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒளிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும், தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமைய போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டார்கள். இப்படிதான் இந்த பூரீம் பண்டிகை ஏற்படுத்தப்பட்டது. அது நினைவு கூறுதலின் பண்டிகை. இந்த சத்துருக்களான மக்களிடத்திலிருந்து கர்த்தர் எப்படி தங்களை பாதுகாத்தார் என்பதை சந்ததி சந்ததியாக நினைவு கூறும்படிக்கு ஏற்படுத்தப்பட்ட பண்டிகை பூரீம். ஏன் அந்த பூரீம் வந்தது? இந்த யூதர்களின் சத்துருவான ஆகான் பூர் என்கிற சீட்டை போட்டுதான் அந்த மாதத்தை அந்த நாளையும் குறித்தான். அந்த நாள்லயே கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்ததுனால அது பூரீம் என்கிற பெயர்ல பண்டிகையாக மாற்றப்பட்டது. இப்போ உங்களுக்கு புரியுதா இப்படிதான் பூரீம்ங்கிற பெயர் வந்தது? ரைட். இப்போ 29வது வசனம், பூரிமை குறித்து எழுதியிருக்கிற இந்த 2ஆம் நிருபத்தை திட்டப்படுத்தும்படிக்கு அபியாயேலின் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் ராஜாத்தியும் யூதனாகிய மொர்தேக்காயும் பின்னும் மகா உறுதியா எழுதினார்கள். ஏன் இப்படி லெட்டர்ஸா எழுதி அனுப்புறாங்க? ரொம்ப உறுதியா எழுதி அனுப்புறாங்கன்னா அவ்வளவு உறுதியாக அந்த நாளை நினைவு கூறணும், பண்டிகையாக ஆசரிக்கணும்ன்றதுக்காகத்தான். 30வது வசனம், யூதனாகிய மொர்தேக்காயும் ராஜாத்தியாகிய எஸ்தரும் யூதருக்கு உறுதிப்பாடு பண்ணினதும் அவர்கள் தானே உபவாசத்தோடும் அலறுதலோடும் ஆசரிப்போம் என்று தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டதுமான பூரீம் எண்ணப்பட்ட இந்த நாட்கள் அவைகளின் சரியான காலங்களில் ஆசரிக்கப்படும் காரியத்தை உறுதியாக்க அவன் அகாஸ்வேருவின் ராஜ்யத்தில் உள்ள 127 நாடுகளிலும் இருக்கிற எல்லா யூதருக்கும் சமாதானமும் உண்மையுமான வார்த்தைகளுடைய நிருபங்களை அனுப்பினான். இப்படியே எஸ்தரின் கட்டளையானது பூரீம் நாட்களை பற்றின இந்த வர்த்தமானங்களை திடப்படுத்தினது. அது ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. அது ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுன்னா அந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடைய நடவடிக்கைகள் இருக்கும் பாத்தீங்களா, ஆர்கியாலஜிக்கல்ல சிலர் இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறதாக அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஆமானுடைய குமாரனுடைய பெயர்கள் இருக்கு பாருங்க, இதெல்லாம் அந்த ஸ்க்ரோல்ஸ்ல இருக்கிறதாக ஹிஸ்டரியில நம்ம படிக்கிறோம். அப்ப இங்க மொர்தேக்காய் தீர்மானம் பண்ணி எழுதினது மட்டும் இல்ல, எஸ்தர் ராஜாத்தியாக அரசியாக இருந்து இதை நிச்சயமாக கொண்டாடப்பட வேண்டும் என்கிற ஒரு உறுதியையும் ஏற்படுத்தினதை இங்க பாக்குறோம். எப்படித்தான் அந்த பூரீம் பண்டிகை இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அது நினைவு கூறுதலின் பண்டிகை. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க, எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. கர்த்தருடைய செயல்பாடுகளை அவர் செய்திருக்கிற விந்தையான செயல்களை இங்க பாக்குறோம். என்ன படிக்கிறோம்? இறுதியாக கர்த்தரையும் அவருடைய செயல்களையும் ஒருபோதும் நம்ம மறந்து போக கூடாதுங்க. எவ்வளவோ பயன்பாடுகளை அங்கங்க நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்ப இந்த பூரீம் பண்டிகை அந்த இஸ்ரவேல் யூதர்களுக்கு நினைவுபடுத்துகிற மாதிரி நமக்கு என்ன நினைவுபடுத்துகிறது? கர்த்தரையும் அவருடைய செயல்களையும் ஒருபோதும் நாம் மறந்து போய்விடக் கூடாது. அதை நாம தொடர்ந்து நினைவில் வைத்திருக்க வேண்டும். அதற்காகவே ஆண்டவர் நினைவு கூறுதலின் நாட்களை ஏற்படுத்தி இருக்கிறார். யூதர்களுக்கு பூரீம் பண்டிகை, நமக்கு எது பண்டிகையின் நாள் சொல்லுங்க? கிறிஸ்துமஸ்ங்க. கிறிஸ்துமஸ் நமக்கு பண்டிகையின் நாள். கிறிஸ்துமஸ் ஒரு பண்டிகையின் நாளாக நாம கொண்டாடிட்டு இருக்கிறோமா? ஓ அப்படி இல்லையா பாஸ்டர்? அப்ப
ஈஸ்டர் பண்டிகையினாலா? ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை ஈஸ்டர்னு ஒரு பண்டிகையா சடங்கா ஏற்படுத்தி நாம அதை நினைக்கிறதுல ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்ப நமக்கான பண்டிகையின் நாள் என்னது? கர்த்தருடைய நாள். இந்த நாள் தான் நமக்கு பண்டிகையின் நாள். அப்ப இந்த பண்டிகையினால யூதர்கள் எப்படி ஆசரிப்பாங்க தெரியுமா? நீங்க போய் யாத்திராகமம் 12-13 அதிகாரங்களை வாசிச்சு பாருங்க. அந்த எகிப்திலிருந்து விடுதலையை கொடுக்கும் போது அந்த பஸ்காவை எப்படி ஆசரிக்கணும் ஆண்டவர் சொல்லியிருப்பார். எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி எவ்வளவு கம்பீரமா உட்கார்ந்து எவ்வளவு வேகமா அந்த உணவு உண்டு அதை நினைவு கூர்ந்து அதை அந்த நாள்ல கடவுள் செய்ததெல்லாம் பேசி அப்படித்தான் பண்டிகையை கொண்டாடணும். இந்த கர்த்தருடைய நாட்களை இப்படிப்பட்ட பண்டிகைகளை நீங்க கொண்டாடுறீங்களா? இது உங்களுக்கு பண்டிகை நாளா இருக்கா? உண்மையான கிறிஸ்தவனுக்கு இது பண்டிகையின் நாள். ஏன்னா அவனுக்கு தெரியும் என் ஆத்துமா கிடைச்சிருக்கிற விடுதலை, அதுக்காக ஆண்டவர் செய்திருக்கிறது. அவனுக்கு தெரியும் இது என்னுடைய பண்டிகையின் நாள். அவனுக்கு இந்த நாள்ல கவலையே இல்லை. இந்த நாள் அவனுடைய ஆசையா என்னன்னா, எனக்காக சிலுவையில் மரித்த அந்த இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கணும்னா அந்த முகமுகமா இல்ல, அவருடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ணணும். எங்க ஆலயத்துக்கு ஆசையோட ஓடி வருவான். அவரை பாடும்போது சந்தோஷமா பாடுவான். அவன் இருதயத்துல அவ்வளோ சமாதானம் பொங்கி வழியும். எவ்வளோ பாடுகள், கஷ்டங்கள், உடல் பலவீனங்கள், வியாதிகள் இதெல்லாம் இருந்தா கூட அந்த நாள் அவனுக்கு பண்டிகை நாளா இருக்கும். உங்களுக்கு இந்த நாள் பண்டிகை நாளா இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பண்டிகை நாள ஆண்டவர் எப்படி கொண்டாட சொல்லி இருக்கிறாரோ அப்படி கொண்டாடுகிறீர்களா? ஏசாயா 58 அதிகாரம் 13-14 வசனத்துல பாருங்க. இந்த நாளை மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய நாளை மகிமையுள்ள நாள் என்றும் நீ எண்ணுவாயானால். நீங்க நினைக்கிறீங்களா அப்படி? அத மகிழ்ச்சியின் நாள நினைக்கிறீங்களா? ஐயோ வேகமா கிளம்பணுமே, நேரம் ஆகிக்கிட்டே இருக்கே, கிளாக் வேற ஸ்லோவா ஓடுதே, வேகமா போகணுமே, எவ்வளவு டிராபிக் வரப்போகுதோ, என்ன நடக்க போகுதோ, சீக்கிரமா போகணுமே, ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு படபடப்பு, இதை செஞ்சு அதை செஞ்சு அந்த நாள்ல செய்யறதுக்கு அது அவசியமே இருக்காது. அதெல்லாம் செஞ்சு எடுத்து நேரத்தெல்லாம் வீணாக்கி அங்கிருந்து லபோ திபோன்னு வேக வேகமா வேர்த்து விறுவிறுக்க ஓடி வந்து ஆலயம் ஆராதனைக்கு பின்ன வந்து உட்கார்ந்து படபடப்போட. இதுதான் பண்டிகை நாளா? உங்களுடைய பிறந்த நாள் உங்களுக்கு பண்டிகை நாளா இருக்கும். அந்த நாளை நீங்க எப்படி அனுசரிக்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நல்ல ஒவ்வொரு வருஷமும் போகும்போது நினைச்சு பாக்குறோம், எத்தனை வருஷம் போயிடுச்சு, இன்னைக்கு புது திருமண நாள் அப்படி நினைக்கிறோமோ அது தெரியல. அது ஒரு பெரிய பண்டிகை நாளா கொண்டாடணும். பிறந்த நாட்களை பண்டிகை நாளா கொண்டாடுறோம். ஒரு கேக் வெட்டி நீட்டா அலங்கரிச்சு ட்ரெஸ் பண்ணி 1க்கு 10 தடவை கண்ணாடியை பார்த்து முகத்துல பவுடர் எல்லாம் சரியா இருக்கா, எங்கேயாவது திப்பியா இருக்கா, தலைமுடி ஏதாவது ஒண்ணு வெளியே வந்துருச்சுன்னு வைங்களேன், எனக்கு பிடிக்காது. எனக்கு இந்த ஹேர் வந்து கரெக்டா இருக்கணும். இது மாதிரிதான் ஒவ்வொருத்தரும். அப்ப அதெல்லாம் சீவி முகத்தெல்லாம் 1க்கு 10 தடவை பார்த்து எல்லாம் பண்ணி, என்ன அது என் பண்டிகை, என் பிறந்த நாள். கேக் கட் பண்ண வரும்போது முகம் தொங்கி போய் வந்து எங்கேயாவது நீங்க கேக் கட் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு சந்தோஷமா அந்த கேக்கை பார்த்து சந்தோஷப்பட்டு வெட்டி அதை எடுத்து மற்றவங்களுக்கு ஊட்டி, சக்கரை வியாதியில அன்னைக்குதான் கேக் திங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அதுல ஒரு சந்தோஷம். அப்படிதான் பண்டிகையை கொண்டாடுறோம். அது என்னுடைய பண்டிகை. கர்த்தருடைய நாள் நம்முடைய பண்டிகை நாளுங்க. அந்த ஜனங்களுக்கு அன்னைக்கு அழிவுல இருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுத்ததை பூரிம்னு அவன் கொண்டாடுறாங்க. ஆண்டவர் உங்களுக்கும் மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரா இல்லையா? நரக ஆக்கினிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அப்ப இந்த நாளை நீங்க எப்படி கொண்டாடணும்? எந்திரிப்போம் 8 மணிக்கு, இன்னைக்கு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ. நான் சொல்லுவேன், நீங்க உங்க வேலைக்கு போற நாட்கள்ல 6 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா கர்த்தருடைய நாள்ல அதுக்கு முன்னாடி எந்திரிங்க. அதுக்கு முன்னாடி எந்திரிங்க. அந்த நாள்ல சந்தோஷமா காலைல பாட்டு பாடுங்க, ஆராதனை பண்ணுங்க. ஒரு வேலைக்கு போற நாள்ல உலகத்துல இருக்கிற ஒரு நாளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எந்திரிச்சு அவ்வளவையும் செஞ்சு ஓடுறதுக்கு தயாராகிற நாம இந்த பண்டிகை நாளை எப்படி கொண்டாடணும்? இதை ஒரு பாடமா இங்க படிக்கிறோம்.
கம்யூனியன், கர்த்தருடைய பந்தி, அது நம்முடைய பண்டிகை. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதை ஒரு பண்டிகையா நினைவு கூர்ந்து கொண்டாடுறீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. சடங்காக அதை செய்றீங்களா? சடங்கா செய்கிறது சாபத்தை கொண்டு வருங்க. ஏதா இருந்தாலும் ஆவிக்குரிய காரியங்கள் நீங்க அதை சடங்கா செஞ்சீங்கன்னா அது சாபத்தை தான் கொண்டு வரும். அத மன மகிழ்ச்சியோட, முழு மன நிறைவோட, சந்தோஷத்தோட அதை செய்யணும். அப்படிதான் இன்னைக்கு அவங்க பூரிம் பண்டிகையை கொண்டாடினாங்க. நீங்க போய் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, அந்த பூரிம் பண்டிகையை யூதர்கள் எப்படி கொண்டாடுறாங்க. அவன் நிறைய பண்டிகையை கொண்டாடிட்டே இருக்கான். நீங்க போய் பாருங்க, அவ்வளோ ஹாப்பியா கொண்டாடுவாங்க. நமக்கான பண்டிகை நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாள்ல இந்த பண்டிகையை கொண்டாடுறீங்களா? ஆலய ஆராதனைகளை கொண்டாடுறீங்களா? உங்க இருதயத்துல ஆனந்தம் அடைகிறீங்களா? கடவுளை பற்றின சிந்தனைகளை, அவர் உங்களுக்கு பாவ விடுதலையை கொடுத்திருக்கிறத பத்தின அந்த சிந்தனைகள்ல மூழ்கி போய் திளைத்து கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாளை நீங்க கொண்டாடுறீங்களா? ஆண்டவரே, நீங்க மட்டும் எனக்கு பதிலா சிலுவையில மரிக்காம இருந்திருந்தீங்கன்னா என் நிலைமை நான் நரகத்துல போய் அழிந்து போயிருப்பேனே. என்னுடைய உயிரை பாதுகாத்து, என்னுடைய ஆத்மாவை பாதுகாத்து, எனக்கு பரலோகத்தை கொடுத்து, இந்த உலகத்திலையும் அற்புதமாக என்னை வச்சிருக்கீங்களே ஆண்டவரே, என்னை உயர்த்தி வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே, என்னை எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கீங்க, எவ்வளவு நன்மைகளை நான் பாக்குறதுக்கு உதவி செய்றீங்க. மருத்துவமனையில போய் பாருங்க. கேள்விப்பட்டேன், நேற்று கூட ஒரு சகோதரர் சொன்னேன், சின்ன சின்ன வயசுலாம் டயாலிசிஸ்ங்க, ஒண்ணுமே வேணாம், நாட்டுல இருக்கிற ருசியை மட்டும் ஆண்டவர் எடுத்து போட்டாருன்னா வாழ்க்கை நரகம். ஒரு ருசியும் தெரியாது, அதை மட்டும் ஆண்டவர் எடுத்துட்டார். ஒவ்வொரு பழத்தையும் சாப்பிடும்போது, ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறோம், என்ன ருசி. ஒரு ஆப்பிள் சாப்பிடுறோம், என்ன ருசி. ஒரு சாத்துக்குடி, ஒரு சப்போட்டா, அதெல்லாம் ஆண்டவர் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யறாரா இல்லையா? எனக்கு ஆண்டவர் எல்லாம் செய்யணும், ஆனா நான் இப்படிதான் இருப்பேன், அது தவறு, திருத்திக்கோங்க. அன்னைக்கு யூதர்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டதை பூரீம் என்கிற பண்டிகையில் கொண்டாடினதை நினைவு கூர்ந்ததை போல இன்னைக்கு நாம நினைவு கூற வேண்டியது, என்னுடைய அழிவிலிருந்து என்னுடைய இரட்சகர் எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் தான் என்னுடைய பண்டிகை நாள். அப்படித்தான் ஆண்டவருடைய மக்களாகி நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த நாளை கொண்டாடணும். கடைசி அந்த வார்த்தையை கேட்டு யாராவது இன்னும் ஆண்டவரை அறியாம இருந்தா, உங்களுக்கும் அழிவின் கீழ் இருக்கிறீங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. உங்க பாவம் உங்களுக்கு அழிவை கொண்டு வந்து சேர்க்கும். மரணமும் மரணத்துக்கு பிறகு நரகமும் வந்து சேரும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் வழி செய்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததின் மூலமாக பாவத்திலிருந்து விடுதலையை அவர் சம்பாதித்திருக்கிறார். உங்க பாவத்திலேயே நீங்க வாழ்ந்து அழிந்து நரகத்துக்கு போகாம இருக்க இன்னைக்கே மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. அப்போ உங்க ஆத்தும அழிவிலிருந்து பாதுகாக்கப்படும். உங்க பாவத்துக்கு ஒரு முடிவை கட்டுங்க. ஆண்டவரே, எனக்கு ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே, மனம் திரும்புதலை தாங்க, விசுவாசத்தை தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு பெரியவர் சொல்லி இருக்கிறார், பாவம் உங்களுக்கு இனிப்பா இருக்கிற வரைக்கும் கிறிஸ்து உங்களுக்கு கசப்பாகவே இருப்பார். உங்களால உங்க பாவத்தை விட்டு கிறிஸ்துவிடம் வர முடியாது. நீங்க என்னைக்கு உங்க பாவத்தை கசப்பா வெறுத்து அதை ஒதுக்குறீங்களோ அப்பதான் கிறிஸ்து உங்களுக்கு இனிமையானவராக இருப்பார். இந்த நாள்ல அதுக்காக நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவரே, நானும் இந்த பண்டிகை நாள்ல சந்தோஷமா இருக்கணும், என்னுடைய ஆத்மாவும் விடுதலை அடைந்திருக்கிறத நான் உணர்ந்து சந்தோஷப்படணும். ஆகவே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு நீங்க கேட்கணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வார். நம்மிடத்துல வருகிறவர்கள் அவர் தள்ளி விடுகிற தேவன் அல்ல. யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு வர்றாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார், அவரிடத்துல மனம் திரும்பி வருவதற்கு. ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணலாம்.